முன்னாள் பேரூராட்சி தலைவர் மாரிமுத்தாயா அவர்கள், டாக்டர் கே மோகன் சார் அவர்கள், ஏழுமலை சார் அவர்கள், காவல் துணை கண்காணிப்பாளர் ஜெயஸ்ரீ மேடம் அவர்கள் அனைவரையும் இந்த பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். ராஜா சார் எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2000-2001 அந்த டைம்ல பட்டிமன்றம், அது ஒரு சிறப்பு பட்டிமன்றம், அதுல நடந்த ஒரு நிகழ்ச்சியில தான் வந்து ராஜா சார் முதல்ல நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அது வந்து மெகா சீரியல் பற்றி ஒரு பட்டிமன்றம். 2 விஷயங்கள் அன்னைக்கு அவர் சொன்னாரு. ஒண்ணு வந்து எப்பவுமே ராஜா சார் வந்து அவரை வந்து அந்த கதாபாத்திரமா பேசுவாங்க. அதாவது அந்த முதல்ல சீரியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் மனைவி வந்து சாதம் வச்சதாகவும், அடுத்து இடைவெளியில வரைக்கும் சீரியல் பார்த்துட்டு இடைவெளியில தான் வந்து திரும்ப கூட்டு வைப்பாங்க, அடுத்த இடைவெளியில தான் வந்து குழம்பு ஊத்துவாங்க, இப்படின்ற ஒரு காமெடி பண்ணிருப்பாரு. அந்த டைம்ல இது ரொம்ப மிகப்பெரிய சிரிப்புல ஏற்படுத்துச்சு. அப்போ நாங்க இருந்த அடுக்குமாடி குடியிருப்பு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாரு. அந்த 2001 டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு சென்னையில ஒரு பூகம்பம் வந்திருக்கும். 2004 சுனாமிக்கு முன்னாடி ஒரு பூகம்பம், ஈவினிங் ஒரு 7-8 மணி போல அந்த பூகம்பம். நாங்களாம் அடுக்குமாடி குடியிருப்புல இருந்ததுனால எல்லாருமே கீழே வந்துட்டோம். எல்லாரும் வந்து, ஏன்னா அதுக்கு ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி தான் குஜராத்ல ஒரு பெரிய பூகம்பம், பல உயிர் சேதங்கள் எல்லாமே. ஸோ எல்லாரும் ரொம்ப பயங்கர பீதியில இருந்தோம். எல்லாம் என்ன ஆகுமோ, நைட் எங்க தங்க போறோம் இப்படிலாம் பேசிட்டு இருந்தோம். கரெக்டா 9:30 மணி ஆச்சு. சேனல்ல சித்தி அப்படின்னு போட ஆரம்பிச்சாங்க. உடனே எல்லாரும், ராதிகா நடிச்ச சீரியல் அது, ராதிகா மேடம் அவங்க நடிச்ச சீரியல். உடனே எல்லாரும் குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிக்கிட்டு பெரியவங்களாம் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போய் சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு முக்கியமான இன்சிடென்ட். அது அந்த ஒரு இன்சிடென்ட் அவர் சொல்றப்போ வீட்டுல இருக்க 6-60 வயசு வரைக்கும் எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் முதல்ல ராஜா சார் வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்ச தருணம். நான் மட்டும் இல்ல, தமிழகத்துல பல பேர் அதை வந்து முதல்ல அந்த ராஜா சார் நோட்டீஸ் பண்ண தருணம் அதுதான். ஸோ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பட்டிமன்றத்துல பேசுறவங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ப்ளீட் ஒரு பெரிய ஜிப்பா, அங்கவஸ்திரம், கீழே வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு ஒரு செயல் நடையில பேசுவாங்க. அது நாங்க சின்ன வயசுல இருக்கப்போ எங்களுக்கு எல்லாம் பெருசா கனெக்டே ஆகாது. சார் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு நகைச்சுவை நடையா, அவர் ஒரு உடல் மொழியோட, ஏதோ அவர் அட்டையர் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ல ரொம்ப சாதாரணமா போட்டுட்டு வந்து ரொம்ப கலோக்கியலா நம்மளோட ஆளே ஒருத்தர் நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணி அங்க பேசுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நகைச்சுவை தன்மையோட அந்த கரண்ட் அந்த டைம்ல என்ன ட்ரெண்டிங்கா இருக்கோ அதை வச்சு பேசியே வந்து எல்லாரோட மனசையும் இடம் பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ராஜா சாருக்காகவே பட்டிமன்றம் பார்க்க ஆரம்பிச்சோம். ராஜா சார் பேசுற டீம் தான் நம்ம டீம், ஆப்போசிட் டீம் வந்து எதிரி டீம். ஸோ அது மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ இது மாதிரி ராஜா சார் மேல பயங்கரமா இருக்கப்போ பாரதி பாஸ்கர் மேடம் மீட்டிங். எப்பவுமே ராஜா சார் கடைசியா பேசுவாரு, இல்ல கடைசிக்கு முன்னாடி பேசுவாரு. அவர் எப்படி பேசுனாலும் ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஆனா சாலமன் பாப்பையா என்னவோ ராஜா சார் பேசுறதுக்கு ஆப்போசிட் டீமுக்கு தான் எப்பவுமே திருப்பி சொல்லுவாரு. அது என்னவோ தெரியல. அப்பெல்லாம் அதெல்லாம் சண்டை போட்டுப்போம். வேணுமெட்டி ராஜா சார் வந்து ஆப்போசிட்ல உட்கார வச்சுட்டாங்க, வேணுமெட்டி இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா எங்க தலைவரே ஒருத்தர் வந்து போட்டு புலன்னு புழக்கிறாங்க. அது யாரு? அதுவும் சாதாரண அடி கிடையாது. எல்லாமே வந்து புல்லட் டு தி ஃபோர்ஹெட் மாதிரி, ஒரு இது மாதிரி ஒரு புல்லட் மாதிரி வரும் மேடம் பேசுறது. பயங்கரமான ஒரு கம்பீரத்தோட அந்த பேச்சு. எப்படி ராஜா சார் வந்து நகைச்சுவையான உடல் மொழியோட எழுதல கரெக்டா வரும், மேடம் கம்ப்ளீட்டா கம்பீரமா, அது ஒரு பயங்கரமான ஒரு இதோட ஒரு முன்னோக்கு சிந்தனையோட, பெண்ணியமோட, அது பெண்ணியத்தோட முக்கியத்துவத்தோட ஒரு தன்னம்பிக்கை விட்டுற மாதிரி அவங்க பேசுறது. அவங்க பேசுற பேச்சே பாத்தீங்கன்னா பயங்கர பாசிட்டிவ் ஆரா கிரியேட் பண்ணும். நல்லா வந்து நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கற மாதிரி இருக்கு. இப்படி வந்து இவங்க 2 பேரும் வந்து ஒரு 2 துருவங்களா வந்து முன்னேறி வந்தாங்க. இதுல நம்ம ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். ராஜா சாருக்கு அப்புறம் தான் வந்து பாரதி பாஸ்கர் மேடம் அவங்க பட்டிமன்றத்துல வராங்க. பட் அந்த புதியவர்களுக்கான வாய்ப்பையும் அந்த ஸ்பேஸையும் ராஜா சார் அவர்கள் பெருந்தன்மையோட கொடுத்தது மட்டும் இல்லாம பாரதி பாஸ்கர் மேடமும் அந்த ஒரு வாய்ப்பை நல்லா இறுக பிடிச்சுக்கிட்டு அதை ஒவ்வொரு வாய்ப்பையும் வந்து ஒரு முக்கியமான வாய்ப்பா பயன்படுத்தி 2 பேரும் ஒரே ஈக்குவலா வந்து இந்த 2 டேலண்டையும் அழகா க்ரூம் பண்ணி கொண்டு வந்த சாலமன் பாப்பையா ஐயா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய, இது வந்து ஒரு நிர்வாகம் நடத்துவர்களாக எங்களுக்கும் நிர்வாகத்தில் பணி செய்வர்கள் வேலை செய்பவர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பாடம். அதே போல அவர்கள் இருவரும் பாத்தீங்கன்னா ஒரு போட்டியாளர்களாக ஸ்டேஜ்ல பார்த்தாலுமே எந்த அளவுக்கு ஒரு நட்போட, பரஸ்பர நட்போட, ஒரு பாண்டிங்கோட 2 பேரும் வந்து ஒரு ஈகோ இல்லாம 2 பேரையும் வளர்த்துக்கிறாங்க. சோ அது எப்பவுமே நமக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கேயுமே தொழில் செய்யற இடத்துல போட்டி வருது அப்படின்னா நம்மளுக்கே அறியாம ஒரு வெறுப்புணர்வு நமக்கு அந்த ஆப்போசிட் பர்சன் மேல வந்துருது. அப்படி இல்லாம இது போல வளரணும். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. பாரதி பாஸ்கர் மேடம் இல்ல அப்படின்னா ராஜா சார் இந்த அளவுக்கு புகழ் அடைஞ்சிருப்பாரான்னு தெரியல. ராஜா சார் இல்ல அப்படின்னா பாரதி பாஸ்கர் மேடம் எந்த அளவுக்கு புகழ் அடைஞ்சிருப்பாங்கன்னு தெரியல. இவங்க 2 பேரும் இல்லைன்னா சாலமன் பாப்பே அவர்களோட பட்டிமன்றம் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பட்டிமன்றமா இருந்திருக்கான்னு எனக்கு தெரியல.
ஸோ இது 3 பேரும் சேர்ந்தப்பதான் வந்து அந்த பட்டிமன்றத்தில் கூட ஒரு உயிர்ப்பே வந்து வர மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நடிகர் அந்த இயக்குனர் ஒரு நல்ல பயங்கரமான ஒரு கலெக்ஷனோட படம் கொடுக்குறாங்க. ஒரு மாசம் கழிச்சு அதே மாதிரி வேற ஒரு இயக்குனர் வேற ஒரு நடிகர் வேற படம் எடுக்கிறப்போ அதுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு ஐபிஎல் டீம் எடுத்தீங்கன்னா ஒரு கேப்டன் ஒரு டீம் அந்த சீசன்ல வின் பண்றாங்கன்னா அடுத்த சீசன்ல அதே மாதிரி வேற ஒரு ஐபிஎல் டீம் வேற ஒரு பிளேயர்ஸ் வச்சு வின் பண்ண முடியும். ஆனா சாலமன் பாப்பையா ஐயா அவர்களோட பட்டிமன்றம் 2 நட்சத்திர பேச்சாளர்கள் பாரதி பாஸ்கர் மேடம், ராஜா சார், இவர்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யார சொல்லுவீங்க? இவங்கள மாதிரி யார் பட்டிமன்றம் பண்றாங்க? அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த அசலை பார்த்து பல நகல்கள் உருவாகி இருக்கிறது. ஆனால் அந்த நகல்கள் எல்லாம் ஒன்று தடம் மாறி போயிருக்கிறது, இல்ல தரம் தாழ்ந்து போயிருக்கிறது. இந்த அசல் பக்கத்துல கூட யாரும் வர முடியல. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து இவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஆங்கிலத்துல 2 வார்த்தைகள் இருக்கு, என்டேஞ்சர்ட், எக்ஸ்டிங்க்ட். என்டேஞ்சர்ட் அப்படின்னா அழிய போற, என்டேஞ்சர்ட் அனிமல் அப்படின்னா அழிய போற விலங்குன்னு அர்த்தம். அப்படி ஒரு ஆர்ட் ஃபார்மா நான் பட்டிமன்றத்தை பாக்குறேன். என்டேஞ்சர்ட் ஆர்ட் ஃபார்ம் பட்டிமன்றம் என்பது அழிவோட விளிம்புல இருக்க மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன்லாம் குறைஞ்சிருச்சு. நம்ம வந்து 5 செகண்ட் 10 செகண்ட் மேல யூடியூப் ரீல்ஸோ இல்ல இன்ஸ்டாகிராமோ நம்மளால பார்க்க முடியல, அடுத்தடுத்து தள்ளிக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்க நம்மள ஒரு மணி நேரம் பிடிச்சி வச்சு நமக்கு பட்டிமன்றத்தை பார்க்க வைக்கணும்ன்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை, அப்படி ஒரு அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்திட்டு போற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அந்த பட்டிமன்றமானது இவர்கள் இருவரின் கையை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக அடுத்த தலைமுறைக்கு அவங்க கடத்திட்டு செல்வாங்க. அதுக்கு ஒரு சிறந்த ஆயுதமா இவங்க 2 பேரும் இருப்பாங்கன்றதுல எந்த ஐயப்பாடும் இல்லை. கடைசியா ஒன்னே சொல்லி முடிச்சுக்கிறேன். எங்களை மாதிரி 80-90களில் பிறந்தவர்களோட குழந்தை பருவம் இன்னும் வந்து உயிர்ப்புடன் இருக்கு அப்படின்னா அதுக்கு இவங்களோட பட்டிமன்ற பேச்சு தான் காரணம். அதற்காகவே அவர்கள் நீடோடி வாழ வேண்டும். லாஸ்டாக நேற்று என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார். என்னோட இந்த ஃபேஸ்புக்ல நான் பார்த்துட்டு, சார் ராஜா சார் வராரு சார் ஸ்கூலுக்கு. ஆமா சார், அவர் வந்து மருத்துவர், கிரீன்ஷோட அப்ளோல வேலை செஞ்சுட்டு இருக்காரு, மதுரைக்காரன். என்கிட்ட ஃபோன் பண்ணி, சார் ரொம்ப நல்ல மனுஷன் சார், நல்லா பாத்துக்கோங்க சார் அப்படின்னு சொன்னார். அப்பதான் எனக்கு ஒன்று தோணுச்சு, ஒருவர் நல்ல பேச்சாளர் என்பது அவங்க திரையில தோண்டி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுறது மூலமா பேச்சாளர்னு பேர் வாங்கிட முடியும். நல்ல எழுத்தாளர்ன்ற அப்படின்றது ஒரு படைப்பு படிக்கிறாங்கன்னா அது படிக்கிறது மூலமா பேர் வாங்கிட முடியும். ஒரு நல்ல மனுஷன் நல்ல மனிதர் என்ற ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லா அவர் வந்து நல்ல மனிதராக இருந்திருக்கணும். அவரை பற்றி பல விஷயங்கள் அவர் கேள்விப்பட்டதன் மூலமா மட்டும்தான் அந்த வார்த்தையை ஒரு அக்கறையோட சொன்னாரு. அப்படிப்பட்ட ராஜா சார் வந்து பட்டிமன்றத்திற்கு மட்டும் ராஜா இல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர் ராஜா என்று சொல்லிக்கொண்டு பாரதி கண்ட புதுமை பெண்ணான் எங்கள் பாரதி பாஸ்கர் மேடம் நிறைய முன்னோட்ட சிந்தனைகளும் நிறைய தன்னம்பிக்கை விட்ட விஷயமா அவங்க ஸ்பீச்சை கேட்டாலே பல புத்தகங்கள் படிச்ச மாதிரி நமக்கு வந்து ஒரு அறிவு கண்ணில் திறக்கிற மாதிரி இருக்கும். நிறைய வாட்டி பாத்தீங்கன்னா ராஜா சார் பேசுறதுக்கு ஒரு வேற பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு விஷயத்த சொல்றாங்க, அது மாதிரிலாம் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட பாரதி பாஸ்கர் மேடம் இவங்க 2 பேரும் இன்னைக்கு நம்ம கலைமகள் வந்திருக்கிறது 27 பிப்ரவரி 2026 என்பது கலைமகள் வரலாற்றில் ஒரு பொன்னாள். நிச்சயமாக இது ஒரு பொன்னாள். அவர்கள் இருவரையும் இருகரங்கள் கூப்பி சிரம் தாழ்த்தி நம் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம்.